வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா? ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய சில பலகாரங்கள்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு சீடை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரிசி மாவு. நான் வந்து கடையில் வாங்கின ரெடிமேட் அந்த இடியப்ப மாவு இருக்குல்ல, அதான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசியை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக இடியப்ப மாவு வாங்கி அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உளுந்து மாவு. இது வந்து வெள்ளை உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி சலிச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் வறுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து திரும்ப கடைசியாக வறுக்கிறோம் இல்லையா? இப்போ ரெடிமேடாக நீங்கள் வாங்குறீங்கன்னா இடியப்ப மாவை அதை ஒரு முறை வந்து நல்லா வறுக்கணும். அது வறுத்துட்டு அதுக்கு என்ன பதம்னா, நீங்கள் இப்படி வந்துட்டு கோலம் போடுற மாதிரி நல்லா அப்படி இழுத்திங்கன்னா வரணும். அதுதான் பதம். ஸோ அந்த பதத்துக்கு இதை நீங்கள் சும்மா லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை, கலரில் மாறக்கூடாது. அதனால் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவி, வெள்ளை எள் இதுவும் லைட்டாக வறுத்துருக்கேன், வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, பெருங்காயம், அப்புறம் தண்ணி, இதான் தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு நல்லா இந்த மாதிரி நார்மல் சைஸ் டம்ளர் இருக்குல்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளர், அந்த இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இந்த சைஸ் டம்ளர்லாம் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் டம்ளரில் நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 1 ஸ்பூன் உளுந்து, அது போதும். அப்புறம் எள்ளு, தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி, அப்புறம் தேங்காய், வெண்ணெய் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க மாவை. எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டை வரணும், அந்த அளவுக்கு. இவ்வளோதான், ரொம்ப டைட்டாலாம் இது வந்து உருட்டக்கூடாது, அவ்வளோதான். அப்படி சும்மா இப்படி எடுத்து நீங்கள் போட்டுக்கணும், ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உருட்டி ஒரு துணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா இறங்கிடும் அதில். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். உருட்டிட்டு உடனே போட்டு எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் தான் வச்சு பண்ணணும். நீங்கள் போட்ட உடனே கிண்டக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தானாகவே அது பிரிஞ்சு வந்துடும். உடனே கிண்டினீங்கன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாவு பசும்போது ஏதாவது தூசி ஏதாவது அதில் சேர்ந்துருச்சுன்னா, இப்போ இந்த தேங்காய் துருவோம்ல, அந்த தேங்காயோட மூடி அந்த நாரெல்லாம் வந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா இது வந்து வெடிக்கும். இந்த மாதிரி பொரிக்கும் போது இந்த மாதிரி எள்ளில் வந்துட்டு கல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்து நீங்கள் சுத்தம் பண்ணி போட்டுக்கணும். மாவுமே நல்லா ஜலிச்சு எடுத்துடணும், அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து பொரிக்கும் போது வெடிக்கும். நல்லா மிதமான தீயில வச்சு இதை பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு எல்லாம். இந்த கலர் வந்துருச்சுன்னா ஓகே, இப்போ எடுத்துடலாம். அடுத்து வெள்ளை சீடை பண்ணலாம். வெள்ளை சீடைக்கு அதே தான். இங்கே வந்து இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி நான் இப்போ அரிசி மாவு எடுக்கிறேன்.
1 டம்ளர் அரிசி மாவுக்கு இதே டம்ளர் இதே இதில் வந்துட்டு 3/4 டம்ளர் வந்துட்டு வெல்லம் எடுத்துக்கணும். நல்லா உடச்சிட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அளக்க முடியும். நல்லா நுணுக்கிட்டு 3/4 டம்ளர் அந்த வெல்லத்தை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி லைட்டாக, அந்த வெல்லம் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, அது வெல்லம் கரையிறதுக்காக தான். அது வந்து அந்த பாகு பதம் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரையிறதுக்காக அது வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நான் தூசியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக தான் இருக்கும். சூடாகவே அப்படியே ஊற்றி நம்ம மாவு பிசையணும். வந்து ஏலக்காய் பொடி, தேங்காய், அதே உளுந்து மாவு, எள்ளு வேணும், நெய், அவ்வளோதான். இப்போ வந்து இதை எப்படி இந்த மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவு, எள்ளு அரைச்சி, ஏலக்காய் பொடி, அப்புறம் தேங்காய், உளுந்து மாவு நல்லா இந்த மாதிரி 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இந்த காய்ச்சி இருக்கிறோல்ல, இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, இந்த வெல்லத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்க. சூடாக இருக்கும், அதனால் வந்து கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவு நல்லா கிளறியாச்சு. இது வந்து உடனே போடக்கூடாது. ஒரு மணி நேரம் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சீடை போடலாம், வெள்ளை சீடை போடலாம். அதுக்கு இடையில வந்து இப்போ நம்ம தட்டைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு, உளுந்து, உப்பு, எள்ளு, தனி மிளகாத்தூள், வெண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை. நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு 1 hour ஊற போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக அரிசி மாவு 3/4 தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். ஃபுல் டம்ளர் எடுத்திருந்தேன்னா 1 ஸ்பூன் போடுவேன். இப்போ வந்து 3/4 போட்டுங்க, அது போதும். அவ்வளோதான். பெருங்காயம், எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். உப்பு அது போதும். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெண்ணெய், அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி கலந்து மாவு எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் எடுத்து ஆயில் தடவி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது கவர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இலை, அந்த வாழை இலை அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க.
ரொம்ப மெல்லிசாவும் தட்ட வேண்டாம். இதோ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஊசி வச்சு லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபோக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு போட்டுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஆகிட்டு. இப்போது இது வந்து கொஞ்சம் உப்பு சீடை மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் போட்டுரும். பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சுல, அப்போது நம்ம எடுத்துடலாம். அதில் எதுக்கு அந்த ஓட்டை நம்ம ஊசி வச்சு போட்டோன்னா பூரி மாதிரி நல்லா உப்பிக்கும், அதனால ஓட்டை போட்டால் உப்பாமல் இருக்கும். நல்லா இடையில எண்ணெயெல்லாம் போய் நல்லா வேகும். இப்போ வெள்ளை சீடை பண்ணலாம். மாவை உருட்டி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சைஸ்க்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், 4 நாளாக. இதை வந்து போட்டுட்டு கிண்டவே கூடாது, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். உப்பு சீடை மாதிரி இது நல்லாலாம் கிளறி விடக்கூடாது. இதுக்கு வெல்லம் அளவு சொன்னோம் இல்லையா, 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம். இதை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே தனித்தனியாக வந்துடும். மாவு உதிரி உதிரியாக வந்துடும். இது இப்படி நீங்கள் லைட்டாக தான் கிண்டணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. நல்லா டார்க் கலருக்கு வந்துருச்சுல, அதான் எடுத்துடலாம். வெந்திருக்கும். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விரிசல்லாம் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்குள்ளே நல்லா ஆயிலெலாம் போய் அப்போ தான் நல்லா வேகும். விரிசல்லாம் இருக்கே, ஐயோ தப்பாக போட்டோமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க.